பார்த்துருப்பீங்க அமேசான், ஃப்ளிப்கார்ட்ஸ், அப்புறம் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இன்னும் ஓலோ, ஓயோ, அப்புறம் இன்னும் ஏகப்பட்ட ஆப்ஸ். இதெல்லாம் வந்து மக்களுக்கு அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான பொருட்களை, தேவையான சேவைகளை, சர்வீஸ்களை மக்களுக்கு வந்து மிக சுலபமாக குறைஞ்ச கட்டணத்துல ஒன்று சேர்க்கிற ஆப்புகள் நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்குது. இந்த பிசினஸ் மாடல் 2003 நாங்களாம் பேசிக்கிட்ட ஒரு பிசினஸ் கான்ஃபரன்சிங் மீட்டிங்ல இனிமேல் எல்லா பொருளும் நம்மளை தேடி வந்துடும், நம்ம தேடி போக தேவையில்ல, இனிமேல் பிசினஸ் மாடல் இப்படிதான் இருக்க போது 2003 சொன்னாங்க. எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா 2010க்கு அப்புறம் ஒவ்வொன்றா இதெல்லாம் வர ஆரம்பிச்சு. இன்னைக்கு பாருங்க இ-காமர்ஸ் பிசினஸ் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி வந்து ஒரு இ-காமர்ஸ் பிசினஸ், ஒரு சூப்பர் ஆப் இன்னைக்கு தமிழக இளைஞர்கள் யூரோப்ல சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. ஸோ அவர் பேர் வந்து ராஜு அப்படின்னு. அவருடைய தன்னுடைய பிசினஸ், தன்னுடைய வியாபாரத்தை, தன்னுடைய தேவைகளை அழகா என்கிட்ட சொன்னாரு. முதல் தடவை நம்ம சேனல் மூலமா ரிவீல் பண்றாங்க, அவங்க தேவைகளை பத்தி பேசுறாங்க. அதான் நான் உங்ககிட்ட கொண்டுட்டு வரேன். இந்த மாதிரி பிசினஸ், இந்த மாதிரி சேவைகள், இந்த மாதிரி மக்கள், இந்த மாதிரி பீப்புள்ஸ், இந்த மாதிரி தொழில் முனைவோர், தொழில் ஆர்வம் காட்டுறவங்கள நான் உங்களுக்கு வந்து அறிமுகப்பட்ட மகிழ்ச்சி கொள்கின்றேங்க. நான் உங்களுக்கு நம்ம வீட்டு விஷயம், நம்ம சேனல்ல நிறைய வேல்யூபான விஷயங்களை பேசிக்கிறோம். இதுவும் வேல்யூபான விஷயம். ஆமாங்க, SpeedyBuy ஆப் அப்படின்னு ஈரோட்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆப்ல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, அதாவது சூப்பர் ஆப். அதுக்குள்ள எல்லாமே இருக்கும். நீங்க வந்து அமேசான் போயிட்டோம்னாக்க ஒரு சில ப்ராடக்ட் தான் இருக்கும். மற்ற பிளிப்கார்ட்ல அதுல ஒண்ணுதான் இருக்கும். மற்ற டென்சோலாம் இருக்கு, அதுல ஒரு சில ப்ராடக்ட் தான் இருக்கும். பட் எல்லாமே இந்த ஆப்ல கிடைக்கிற மாதிரி அந்த லோக்காலிட்டி, அதாவது லோக்கல் நேட்டிவிட்டி குறையாம, அதாவது பிசினஸ் டு பிசினஸா இல்லாம அந்த பிசினஸ் பீப்புளுக்கு, அதாவது செல்லருக்கு என்ன தேவையோ, அந்த சர்வீஸ் ஓரியன்டர்களுக்கு என்ன தேவையோ, அவங்களுடைய பிரச்சனை என்னவோ அதை புரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் பையருக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு என்ன எந்த அளவுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ் கம்மியாக அவங்க ஒரு பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த மாதிரி இந்த பிசினஸ் இந்த ஆப்பை ரன் பண்ணிருக்காங்க, டெவலப் பண்ணிருக்காங்க. அந்த ஆப்பை நான் வந்து பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணி பார்த்தேன். வேற லெவல்ல இருக்கு. அதாவது அந்த நேட்டிவிட்டி, அந்த குவாலிட்டி, அவங்களோட அந்த பையனை செஞ்சிருக்காரு, ராஜுகிற இந்த பெர்சனா செஞ்சிருக்காரு. அவருடைய வீடியோலாம் தெரியல, உங்களுக்கு தெரியும், பாருங்க. சூப்பரா இருக்கு அந்த ஆப். அந்த ஆப் இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த ஆப் இருக்கும், அந்த ஆப்போட ஒர்க் ஆகக்கூடிய அந்த இம்ப்ளிமெண்ட், அந்த குழுக்கு இண்டிகேட் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து வேற லெவல் இருக்கு. அந்த ப்ரொஃபஷனலிசம், அவங்களோட அந்த நேட்டிவிட்டி, அவங்க அந்த வேலை, அவங்க அந்த அந்த தொழில்காரண்டா அப்படிங்கிற விஷயம் தெரியுது. ஸோ இன்னைக்கு அந்த தொழில் அவங்களுக்கு என்னெல்லாம் பண்றாங்க அந்த ஆப்ல பண்றாங்கன்னாக்கா, மக்களுக்கு அன்றாட பயன்படுத்த அந்த கிராசரிஸ், மளிகை பொருட்கள், காய்கறிகள், பால், மற்ற இதர பொருட்கள் என்னென்ன தேவையோ அதெல்லாமே அந்த ஆப்ல கிடைக்கும். ஸோ அந்த ட்ரையல் பண்ணிப்பாங்க, அதாவது செல்லர். அதே ஆப்ல லேண்ட்ரி, இந்த மாதிரி லேண்ட்ரிங்கிற விஷயம் இந்த ஆப்லாம் வரல, அதுவும் வருது. அது இல்லாம சர்வீஸ், ஒரு எலக்ட்ரிஷியன், பிளம்பிங், ஒரு ஏசி மெக்கானிக், இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் சர்வீஸ் ஓரியன்டா என்னென்ன ஒரு வீட்டுக்கு தேவையோ அது எல்லாமே இந்த ஆப்ல கொண்டு வந்துடுறாங்க. உங்களுக்கு சர்வீஸ் ஒரு SpeedyBuy ஆப்புக்குள்ள போனோம்னாக்கா இங்க எல்லாமே கிடைக்கும்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஈரோட்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆப்ல. வந்து அந்த ஆப்ல அவங்க அந்த பிசினஸ் அவங்க ஜெனரேட் பண்ணக்கூடிய ரெவன்யூ, அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிசினஸ் எல்லாத்தையுமே எனக்கு ஓப்பனா காட்டுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் தெரியவே காட்டுறேன். நீங்களும் இப்ப இந்த ஆப்புக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா, ஃப்ரான்ச்சைஸ், அதாவது சென்னைக்குள்ள கூட்டு தயாரா இருக்கிறாங்க, அப்புறம் சேலம், ஒரு கோயம்புத்தூர், இப்ப ஈரோட்ல பெருந்துறை, ஈரோடு, இந்த மாதிரி ஏரியாலாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணி எல்லா நகரங்களுக்கும் கொண்டுட்டு போகணும், அதோட ஆசை அவங்களுக்கு ஒன்று. இன்னும் அவங்களுக்கு வந்து பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கக்கூடிய அது பிரச்சனை என்னன்னாக்க, இந்த ஆப் டெவலப் பண்றதுக்கு அவங்க வந்து 50 lakhs கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. தாங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாமே போட்டு இந்த ஆப்பை வந்து டெவலப் பண்ணிருக்காங்க, பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஆபீஸ் வச்சு. ஸோ நிறைய பீப்புள்ஸ் அவங்க கூட வந்து ஒர்க் பண்றாங்க ஒன்லி டுகெதரா. ஒரு சிம்பிளா உங்களுக்கு உதாரணமா சொல்லணும்னாக்கா, ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியன்ஸுங்க, குறைஞ்சபட்சம் 1 லட்சம் மக்கள், 1 லட்சம் குடும்பமே இருக்கும் அந்த ரேடியன்ஸ்ல. அதுல நம்ம ஆப்புக்கு மட்டும் ஒரு 1000 பீப்புள்ஸ், ஒரு பொட்டன்சியலா 1000 குடும்பம் இருந்தாங்கன்னாக்கா 6000 ரூபா வந்து குறைஞ்சபட்சம் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்க்கு. அதிகபட்சம் ஒரு 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அவங்க 6000 ரூபா கணக்குலேயே வந்து ஒரு 60 லட்ச ரூபா வந்து நம்ம ஒரு ஜோன்லயே நம்ம பிசினஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கோயம்புத்தூர் எடுத்துட்டோம்னாக்கா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 8 ஜோனுங்க, ஈரோட்லேயே ஒரு 4 ஜோனு, சென்னையில் எடுத்துனாக்கா ஒரு 20 ஜோன் கண்டிப்பாக வரும். அந்த 5 கிலோமீட்டர் ரேடியன்ஸில் ஏகப்பட்ட சர்வீஸுகள், சேவைகள், கிராசரிஸ், மளிகை பொருட்கள், பால் பொருட்கள், காய்கறிகள், இயற்கை உணவுகள் ஏகப்பட்டது ஆப்பில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும்.
ஸோ அப்படி வந்து இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணி எல்லா சிட்டிக்கும் கொண்டு போகும்போது இந்த பிஸ்னஸ் இந்த டேர்ன் அவருக்கு இயர்லி 100 crores கொண்டு போக முடியுன்றாங்க. ஸோ இந்த பிஸ்னஸை வந்து பார்ட்னராக வரலாம், இன்வெஸ்டராக வரலாம், இல்லை நீங்கள் வந்து ஃப்ரான்ச்சைஸ் வந்து நீங்கள் எடுத்து ரன் பண்ணலாம், இதுக்குள்ள ஜாயின் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா இந்த பிஸ்னஸ் அப்படியே டேக் ஓவர் பண்ணி நீங்களே வாங்கி ரன் பண்ணலாம். ஸோ எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இருக்குது, பட் நான் யாரையும் பார்ட்னராக சேர்த்துக்கல, பட் என்னால் வந்து ஒரு நல்ல விலை கொடுத்து இந்த ஆப்பை வாங்கிட முடியும், இந்த பிஸ்னஸை வாங்கிட முடியும் அப்படின்னா நீங்கள் அதுக்கும் நீங்கள் தாராளமாக வந்து அவங்க தயாராக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் நேரடியாக பேசிக்கலாம். ராஜுங்கிற அந்த இலையோட நம்பர் தெரியல. ஒரு விஷயம் வந்து ஒரு அழகாக சொல்கிறேன், நான் சூரியனை போட்டு படம் பார்த்துருப்பீங்க சரிங்களா? அதில் வந்து சூர்யா வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ் கனவு இருக்குது, மிகப்பெரிய பிஸ்னஸ் ஆசை இருக்கும். ஒரு பிஸ்னஸ் மாடலை வச்சுட்டு அவர் நிறைய இடத்துல போய் பேசுவார். மனைவி கிட்ட வெறும் 10,000 ரூபாய்க்கு கடன் வாங்குறதுக்கு தயங்கி கேட்பாரு. பட் அவருக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னு நம்ம படத்தை உத்து பார்த்தோம்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு வெஞ்சர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் கேட்கக்கூடிய ஆளுகிட்ட அத்தனை பிளைன்ஸ் வாங்குறது எப்படி காசு இருந்துச்சு? இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒரு பிஸ்னஸ் நல்லா இருக்குனாக்கா நிறைய இன்வெஸ்டர்ஸ் தயாராக இருப்பாங்க. ஸோ இந்த மாடல் நம்ம பழகிக்கணும் மக்களே. அதுக்கு தான் இதெல்லாம் நான் பேசுறேன். இப்போ உங்ககிட்ட பணம் இருந்ததுனாக்கா இந்த மாதிரி பிசினஸ்ல நீங்க முதலீடு பண்ணலாம். நீங்க எல்லாமே அக்கௌண்ட்ல கொண்டுட்டு வாங்க. அக்கௌண்ட்ல வச்சு ஒரு ஆஃபீஸ் வச்சு எல்லாமே ஆடிட்டிங் வச்சு என்ன பிசினஸ் வருது போகுதுன்னு ஒரு பிசினஸ் தெரிஞ்சுன்னு வச்சுக்கல. நீங்க பிசினஸ் பண்றவங்க இருந்தாலும் சரி, வேற பிசினஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சரி, நீங்க எல்லாத்தையுமே வந்து அக்கௌண்ட்ஸ்ல கொண்டு வந்துட்டீங்கன்னாக்கா நாளைக்கு வெஞ்சர்ஸ் இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து நீங்க காட்ட தயாரா இருக்கும். இந்த பீப்புள்ஸ், இந்த பசங்க, இந்த ராஜீவ், இந்த பெர்சன், இந்த சகோதர இளைஞர் வந்து அவ்வளோ அழகா எல்லாத்தையுமே எங்கிட்ட ஒப்பிச்சுட்டாருங்க. சூப்பரா இருக்கு. நான் யூஸ் பண்ண அந்த ஆப்பை அவ்வளோ ஸ்பீடா இருக்கு, அவ்வளோ ஒர்த்தியா இருக்குது. அதனால இன்வெஸ்டர்ஸ் இல்ல பார்ட்னர்ஸ் பிரான்ச்சைஸ் தேடுறவங்க தாராளமா இந்த நம்பர் தெரியுது, பயன்படுத்திங்க, போன் போட்டு பேசுங்க. உங்களுக்கு எந்த கேட்டகரியில நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க உள்ள வரீங்கன்னா தாராளமா வரலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பேசுவோம். இது 4 பேருக்கு பகிருங்க, எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். அது ரொம்ப முக்கியம் சரிங்களா? நீங்க கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு தான் இந்த மாதிரி மனிதர்களை நாளைக்கு வெளியே காட்டும். முதல் தடவை நம்ம சேனல் SpeedyBuy ஆப்பை பத்தி ரிவீல் பண்றோம். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம முன்னாடி வச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்க. எல்லோருடைய ஆசையும் எல்லோருடைய தேவையை நிறைவேறட்டும். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் ஆகும் நம்ம நன்றி. தேங்க்யூ.